பிகன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். லக்னம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் கம்மியாக தான் இருக்குங்க. பொதுவாக ராசி பலன் பார்க்குற அளவுக்கு லக்ன பலன் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனுடைய ஆர்வங்களும் குறைவாகவே இருக்குது. ஆனால் ஜாதகம்னு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல லக்னம் தான் பிரதானமாக இருக்குது. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு லக்னம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் தலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறது. அப்படி ஒரு லக்னம் நமக்கு எந்த அளவில் நல்ல அமைப்பில் இருக்கோ, ஒரு குழந்தை பிறக்கும்போது நம்ம ஒரு முகூர்த்த லக்னம்னு ஒன்று குறிப்போம். அந்த குழந்தை இந்த லக்னத்தில் பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு திருமணம் செய்யும் போது கூட இந்த முகூர்த்தத்திற்குன்னு ஒரு லக்னம் குறிப்பாங்க. அந்த லக்னம் இருந்தால் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே இந்த ராசியை தாண்டி பிரதானமாக இருக்கக்கூடியது என்னன்னா லக்னம் மட்டும்தான். அந்த லக்னம் தான் நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் அந்த லக்னம் பிறப்பில் இருந்து நம்ம வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 டிகிரி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நகரக்கூடிய ஒரு லக்னம் என்ன லக்னமாக போகுதோ அந்த லக்னம் 10 வருடங்கள் வரையும் அதனுடைய நிகழ்வு ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய உடலினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 10 வயதுக்கு ஒரு தடவை தான் ஒரு டிஃப்ரெண்ட் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து 10 வயசு குழந்தைகள் வரையும் அவங்களுடைய மனநிலையோ உடல்நிலையிலையோ பெரிய அளவு மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ஒரு 10 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டு பருவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ 20 வயது வரையும் அவங்களுடைய மாற்றம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவில் அவங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே 20க்கு அப்புறம் 30 வயது வரையும் அவங்களுக்கு பொறுப்புகள் வந்துடக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அவங்க இண்டிவிஜுவலாக தனித்து செயல்படக்கூடிய ஒரு தைரியமாக துணிச்சலாக தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய காலம் அப்படிங்கிறது அதுதான். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பருவநிலைகள் நமக்கு எப்படி பருவ காலங்கள் மாறுதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளும் மாறிக்கொண்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட மாற்றம் ஒரு லக்னத்திற்கு என்ன மாதிரியெல்லாம் நடக்க போகுது, இந்த லக்னம் நடக்குதுன்னா இந்த 10 வருஷம் இப்படி தாங்க இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷ லக்னம் அட்சய லக்னமாக பயணிக்கும் போது என்னெல்லாம் இந்த ஜாதகர் சந்திப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் ப்ளஸ் மைனஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த செவ்வாய், மேஷ லக்னத்தின் அதிபதி செவ்வாய் தான், அவர் தான் பிரச்சனைக்கும் காரணம். இந்த மேஷ லக்னக்காரங்க வேற வெளியில எல்லாம் பிரச்சனைகளை எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கு அவங்க தான் ஆப்பு வைக்கிறவங்களாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மேஷத்திற்கு பொருந்துமா அப்படின்னா நிச்சயமா பொருந்தும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய உழைப்புங்கிறது மற்றவர்களை காட்டிலும் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அவ்வளோ ஒரு படைப்பு தொழிலுக்கு அதிபதி எப்படி பிரம்மான்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி தான் இந்த மேஷ லக்னக்காரங்கள் ஒரு பிரம்மாவாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்கள். அதாவது படைக்கிற ஒரு விஷயத்த கிரியேட்டிவா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அந்த கடைசி நேரத்துல பெரியவங்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, இந்த வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்துல தாலியை உடைச்சிட்டான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சக்சஸ் வரக்கூடிய நேரத்துல அந்த கோபம், அந்த பொறுமையின்மை, சகிப்புத்தன்மை காரணமாக அவங்க அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை அவங்க உருவாக்கினவங்களே அதை தண்டமாக அதை சீரழிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா படிக்கிற காலத்தில் மனசை சிதற விடாமல் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி சகோதரம் சார்ந்த இளைய சகோதரங்கள்ட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த அக்கா தம்பியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி தங்கச்சியாக இருக்கட்டும், சண்டைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃப்யூச்சரில் கூட இந்த மேஷ லக்னம் நடக்கும்போது சின்ன வயசுலன்னு இல்லைங்க, பெருசானாலும் இந்த மேஷ லக்னம் வரும்போது அவங்க கண்டிப்பாக இளைய சகோதரர் கூட சண்டை போடுவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகழ்வு. இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வசதியோடு அவங்களுக்கு அந்த இடம் அப்படிங்கிறது அமையும். அவங்க பக்கத்தில் அவங்க வீடு இருக்குன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகாமையில் தான் ஒரு வாட்டர் டேங்காவது இருக்கும் அல்லது தெரு பைப்பாவது இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்களுக்கு வீடுங்கிறதே அமையும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்க தாத்தா பேர் சொல்லக்கூடியவராக இருக்கார். அவங்க தாத்தா பேரை சொன்னாவே இன்னாருடைய பேரனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் வாங்கினவராக தான் இருப்பார். அந்தளவுக்கு அந்த பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. எப்போதுமே இவங்க அந்த முன்னோர்களை வழிபட்டுக்கிட்டே இருக்காங்க, முன்னோர்களை மனசில் நினச்சிட்டே இருக்காங்க. அந்த வருஷம் அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரு உச்சத்தை நோக்கியே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே போல் கடன்
இவங்க முயற்சி பண்ணாவே அது கடனில் தான் போய் முடியும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எது பண்ணினாலும் அது பிரச்சனையாகவோ அல்லது கடனாகவோ அல்லது ஆரோக்கிய குறைவாகவோ தான் ஏற்படும். தைராய்டு சம்மந்தப்பட்ட ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படுறத பார்க்க முடியுது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுடைய அந்த உணர்வுகள் வந்து பேலன்ஸாக இருக்காது. கோபமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அதை உடனே கொட்டிடுவாங்க, குமுறிடுவாங்க. அதுதான் இவங்கள்ட்ட உள்ள ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து அவ்வளோ கிஃப்டடு. இவங்க மேஷ லக்னம், அவங்க மனைவி வரதோ கணவன் அமைகிறதோ அவங்களுக்கு ரொம்ப கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க மூலமாகவும் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எதிர்பாராத பிரச்சனைகளை இந்த ஜாதகர் உருவாக்காமல் இருந்தாலே போதும். பிரச்சனைகள் இருக்கிற பக்கம் இவர் திரும்பாமல் இருந்தாலே போதும். இவர் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கும். கொஞ்சம் கௌரவத்திற்காக நிறைய ஆசைப்பட்டு தனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட்டும் இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாக்கியம், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம், இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு பாத யாத்திரைகள் போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பயணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த நிகழ்வுகள் இவங்க வந்து ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் சம்மந்தமானது, ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திறன், கார்மெண்ட்ஸ் சம்மந்தமானது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறைகளில், இரும்பு இயந்திரங்கள் சம்மந்தமான துறைகளில் இவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்டெடியாக இவங்க அலையவே வேண்டியதில்லை. ஸ்டெடியாகவே ஒரு இடத்துல இவங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழிலை தயவு செஞ்சு கையில் எடுத்துட வேண்டாம். மேஷலக்கணம் போகக்கூடிய காலகட்டங்கள் ஏதாவது ஒரு இடத்துலையே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த இடத்துக்கு போனால் இதை விட பெட்டராக இருக்குமா, இதை விட பெட்டராக இருக்குமான்னு நீங்கள் மாறாதீங்க. மாற்றத்தை தேடினீங்கன்னா அந்த மாற்றம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ரமோஷன் சம்மந்தமான நிகழ்வுகள் இந்த 10 வருட காலகட்டங்களில் நல்லா இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் ஒர்க்கை எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகளும் வரங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அவங்க வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள் செல்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும், நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் மேஷலக்கணத்தை பொறுத்தளவில் ஜாதகர் சரியாக இருக்கார் அப்படின்னா 100% நற்பலன்களை உங்களால் பெற முடியும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, பெரிய கடன் எதுவும் வாங்கி மாட்டிக்காதீங்க. சகோதரர்களை நம்பி அவங்களுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, கடன் வாங்கி கொடுக்குறதோ, டாக்குமெண்ட்டில் சைன் அத்தாரிட்டி போடுறதோ அதை மட்டும் பயன்படுத்திக்காதீங்க. அதே மாதிரி அப்பாவுக்காக ஒரு செயல், எங்கள் அப்பாவுக்காக நான் படித்தேன், எங்கள் அப்பாவுக்காக நான் இதை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தையும் அது உங்களுக்கு மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அப்பாவுக்கும் உங்களுக்குமான பாண்டிங் கூட சில நேரங்களில் மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணேன்னா என் லைஃப்பில் இந்த 10 வருஷத்தை நான் சேஃபாக கடக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பழனிமலை முருகனை மட்டும் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த பால தண்டாயுத பாணியை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சிகரமானதாக அமையும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.